அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நிறைய தற்குறிகளை தான் பார்க்க போகிறோம். காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமாக காணொலிக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த சினோரா அசோக் அப்படின்ற ஒருத்தர் உண்டு இல்லையா, இந்த துறைமுகம் தொகுதி வேட்பாளர், தாவேக்கா வேட்பாளர். நம்ம சமீபத்தில் கூட சேகர் பாபு அவர்கள்கிட்ட வம்பிழுத்து பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு மயக்கம் வருது சார், தள்ளிப்பாங்க சார் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஏட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஞாபகம் இருக்கா. அந்த நபர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சண்டை நடந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. தன்னையை தானே அடிச்சுக்கிறாப்புல, ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு பாயிறாப்புல, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது. மேடலில் போய் நின்று பேசுகிறப்போ நான் அயோக்கியனுக்கு அயோக்கியம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சரி இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்க அந்த நபரை பார்க்குறதுங்க. பாருங்களேன். இது வேற பின்னாடி ராவண மோகண்டான்னு பிஜிஎம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன ராவண மோகண்டா மாதிரியா இருக்கு, பைத்தியம் முடிச்சு துள்றாண்டான்ற மாதிரி இருக்கு. இருங்கடா, எங்க அண்ணன் சட்டி போட்டு வந்தாருன்னு நீங்க எல்லாம் காலிட்டா. பாக்குறதுக்கு கோமாளித்தனமா இருக்கு. இதுல வேற பிஜிஎம் போட்டிருக்கானுங்க, ராவண மோகண்டான். ஏற்கனவே ஒருத்தன் ஒரு காவலருடைய கையை பிடிச்சி கடிச்சு வச்சா இது மாதிரி தான், துள்ளி துள்ளி ஒரு மாதிரி பண்ணி ஐயோ தாவேக்காவுடைய தொண்டனும் அப்படிதான் இருக்கான், வேட்பாளரும் அப்படிதான் இருக்கான், தலைவனும் அப்படிதான் இருக்கான். தலைவனுக்கான இவனுங்களெல்லாம் பார்த்தாக்க பயம், சைக்கிளை விட்டுக்கிட்டு ஓடி போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவோட வேட்பாளர்கள்லாம் கும்பலாக நின்னா கூட விஜய் விட்டுக்கிட்டு ஓடி போயிடுவார் போல இருக்குங்க. அப்படிதான் இருக்கானுங்க இவனுங்க. பாருங்களேன், ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கடா அண்ணன் கூட்டு வரேன்டா, அண்ணன் யார் தெரியுமா. நம்ம சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஏதோ ஒரு பூத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுக்கு எங்கள் தளபதி வருவார்ரா, தமிழ்நாடே வரண்டா வாக்குறியாடா அப்படின்ட்டுலாம் மிரட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஃபன்னி காய்ஸ். இப்போவே பைத்தியமாட்டு திரியிறானுங்க. தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு என்ன ஆக போகிறானுங்களோ தெரியலங்க. காசை செலவழிச்சு பைத்தியம் ஆகக்கூடிய எவனையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? பாருங்க, நிறைய பைத்தியங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அரசியலுக்குள்ள. தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை, சேகர் பாபு முறைச்சிருக்காருங்க. சேகர் பாபு அவர்கள் முறைச்சதை பார்த்து தான் இப்படி பயந்து நடுங்கிறாப்புல, மயக்கம் வருது சார் அது மாதிரி இருங்கடா துள்ளிக்கிட்டு கிடக்கிறாப்புல உட்காந்துருந்து. சேகர் பாபு அவர்கள் முறைச்சு பார்த்ததுக்கே பைத்தியம் ஆயிட்டான். என்னங்கடா நீங்கள்லாம் வேட்பாளர்கள், வயசான காலத்தில் எதுக்கு இந்த வேலையெல்லாம்? பேரம்பேத்தி அழகாக ஏதாவது குளிப்பாட்டி விட்டோமா, ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டோமா, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டோமா, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோமா, அழகாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோமா, ஒரு வாக்கிங் போனோமா, ஜாலியாக ஏதாவது டிவியில் படம் பார்த்தோமா, அப்படியே படுத்து தூங்கணுமா அப்படின்ட்டு இருக்கிறத விட்டுக்கிட்டு எதுக்கு அரசியல்னு வந்து இருங்கடா. வேற லெவல் பண்ணுங்க இவனுங்க, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, அதில் எந்த குறையும் கிடையாது, ஒரே பிளாஸ்ட் தான். சரி, அடுத்த காணொளி பார்ப்போம் வாங்க. சொல்லியிருப்பேனா இந்த மாதிரி பிளாக் ஆகுதுன்னு. அதுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, டிவிக்கு ஓட் போட்டால் இப்படி ஆகும்னு. ஸோ எனக்கு தெரியல, டிவிக்கே ஓட்டர்ஸ் உங்களுக்குமா இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கு ப்ளூ இல்லாமல்? இவனுங்க எல்லாமே ஏதோ தெரியாமல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சு தான் பேசுகிறானுங்க. வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக இந்த மாதிரி பேசினா தான் அணில் குஞ்சுகள் மத்தியில் பிரபலமாக முடியும். டிவிக்கு ஓட்டு போட்டால் மட்டும் கருப்பு கலர்லாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போட்டப்போ, சின்ன வயசுலலாம் ஒரு குட்டி பால் உண்டுங்க, அந்த அது பேர் வேறு மறந்து போயிடுச்சு. அதை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் அது பெருசாகும். ஒரு நைட்டு ஃபுல்லாக போட்டு வச்சிருந்தோம்னா காலையில் அது பெருசாக ஒரு பபுள் மாதிரி இருக்கும். அது தூக்கி அப்படியே எரிஞ்சோன்னு சொன்னால் அது உடஞ்சி போயிடும். அதெல்லாம் நாஸ்டாலஜிக் மெமரிஸாக இருக்குங்க, அதெல்லாம் சின்ன வயசில். இப்போலாம் அதை எங்கேயும் பார்க்க முடியல. அதை வந்து ஸ்கூல் ஃபுல்லாக போய் சொல்லுவோம், இப்படி ஒன்று எங்கள் வீட்டில் இருக்குது தெரியுமா, நாங்கள் இதெல்லாம் வச்சு விளையாடுவோம் தெரியுமா அப்படின்ட்டுலாம் அது மாதிரிலாம் சொல்லுவோம். அது கூட உண்மைதாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா அதெல்லாம் என்னத்த அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன வயசில் அது நமக்குலாம் பெரிய விஷயமா இருந்திருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு மத்தியில் அதை பேசினா தான் அது எடுபடும் இல்லையா. பெரியவங்க கிட்ட போய் இங்கே போகிறேங்க, எங்கள் கிட்ட பால் இருக்குது, அது தண்ணிக்குள்ளே போட்டால் அது பெருசு ஆகும் அப்படின்ட்டுலாம் சொன்னாக்க, ஏப்பா போப்பா எனக்கு 1008 வேலை இருக்குப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லைனா சின்ன குழந்தை ஏதோ ஆசையில் சொல்லுது, அப்படியா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த சின்ன குழந்தைய மைண்ட் செட்டில் தான் இந்த தாவேக்கு அணில் குஞ்சுகள் இருக்கானுங்க. அப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் வாங்கணும், வியூஸ் வாங்கணும்னு நினைக்கிறவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த அணில் குஞ்சுகளை கவரணும்னா அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேசணும். அறிவார்ந்தெல்லாம் பேசினா அவனுங்களுக்கு எதுவுமே புரியாது, எதுவுமே தெரியாது. அவனுங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. போ போர் அடிக்குது போ அப்படின்ட்டு போயிடுவானுங்க. இதுவே இந்த மாதிரி வேறல்ல இங்கு போட்டால் அது வந்து ரெட் கலரில் மாறும், ப்ளூ கலரில் மாறும், பிளாக் கலரில் மாறும், விஜய்க்கு ஓட்டு போட்டு குத்தி அந்த பட்டன் உடஞ்சி போயிருச்சு, இந்த மாதிரிலாம் ஏதாவது கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தால் தான் அவனுங்க லைக் பண்ணுவானுங்க, சப்போர்ட் பண்ணுவானுங்க. இவனுங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா, விஜய் பற்றின ஏதாவது ஒரு ஸ்டோரி, ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஏதாவது போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்காக எனக்கு ஃபாலோவர்ஸ் 5000 பேர் இறங்கிட்டாங்க, 10,000லேருந்து 7,000 ஆயிடுச்சு, 8,000 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போடுறாங்க. உடனே அணில் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை சப்போர்ட் பண்ணதுக்காக நீங்கள் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணுறீங்களாடா கொத்தூஸ், நாங்கள் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் ஏற்றி விட்றானுங்க. இவனுங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க. இந்த சதுரங்க வேட்டை படத்தில் டைலாக் வரும் பாருங்க, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அணில் குஞ்சுகளை ஏமாற்றணும்னா ஆசையை கூட தூண்ட வேண்டாம்,
அவனுங்களுடைய உணர்ச்சிகளை லைட்டாக வந்து தூண்டி விட்டால் போதும், உடனே பொங்கிடுவானுங்க. அப்படின்ட்டு ஏமாந்து போய் எல்லாம் பண்ணுவானுங்க. ஏன் விரல்லையும் அந்த மைய கருப்பு கலரில் ஆயிடுச்சிங்க, அப்போ ஏன் ஓட்டும் டிவி கேக்கு போயிருக்குமோ? ஆனால் இந்த அணில் குஞ்சுகள் தான் பாவங்க. தலைவன் முதல் சுற்றி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் எல்லாரும் அவனுங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அணில் குஞ்சுகளுக்கு உண்மையாக இருக்கிறது நாங்கள் தான். நேரடியாகவே எதிர்த்தா கூட அவனுங்களை ஒரு இடத்துல கூட நாங்கள் அவனுங்களை ஏமாத்தினது கிடையாது. அவனுங்களை எஜுகேட் பண்ணுறோம், விமர்சனம் பண்ணுறோம், ஆனால் எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணாதீங்கடா, நல்லா இருக்கடா, ஒழுங்காக இது பண்ணிங்கடா, படிங்கடா, விஜயை பார்க்க போய் சாவாதீங்கடா, குடும்பத்தை பார்த்துக்கோங்கடான்னு நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனுங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம காணொலியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்மளை பார்த்து கதறுன்னு பானுங்க. ஆனால் அவனுங்களை எவன்லாம் ஏமாத்துறானுங்களோ அவனுங்களை ஃபாலோ பண்ணி தலைவர்டா, சூப்பர்டா, சூப்பராக பிஜேபி போடுற ராவணமவன்டா, இவரை ஃபாலோ பண்ணுவோம்டா, இவர் விஜய்க்கு சூப்பராக வீடியோ போடுறாரா அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி அவனுங்களை வாழ வைப்பானுங்க. அவனுங்க தொடர்ந்து இவனுங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஏமாத்திக்கிட்டே இருக்கானுங்க. எல்லாம் பாவப்பட்ட பசங்க. இந்த அணில் குஞ்சுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாழக்கூடியவனுங்களை பாருங்க, அவனுங்களாம் நல்லா இருப்பானுங்க. ஆனால் அந்த அணில் குஞ்சுகள் மட்டும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் ரீல்ஸ் நோண்டிக்கிட்டு விஜய்க்கு சூப்பர்னு ஃபயர் விட்டுக்கிட்டு அவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. வாழ்க்கையில ஒரு ப்ராக்ரஸும் இருக்காது உருப்படியா. ஒரு பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, படிச்சிருக்கு அந்த பொண்ணு, ஆனாலும் சொல்லுது விஜய் வந்து 2500 மக்களுக்கு கொடுக்குறாருன்னா அது அவருடைய சொந்த காசில் கொடுப்பாரு, கவர்மெண்ட் பணத்துல இருந்து கொடுக்க மாட்டாருன்னு ஒரு பொண்ணு சொல்லுது பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவெல்லாம் இருக்கு. யார் அவங்கள ஏமாத்துறாங்க, உலகம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏது ஒண்ணுமே தெரியாதுங்க. நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாதுங்க இந்த பிள்ளைங்களுக்கு. காலம் கடக்க இந்த அணில் குஞ்சுகள் திருந்துறாங்களா அப்படின்றத பார்ப்போம். திருந்த இல்லைன்னு சொன்னாக்க எல்லாம் ரோட்டோரமா எங்கேயாவது வரிசையா சிக்னல்ல உட்கார வேண்டியதான். விஜய் வரணும், எல்லா இளம்பெண்கள் தாலி நீடிக்கணும். நாளை நமது டிவிகே அண்ணன் விஜய் வரணும். நாளை நமது உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தமிழன், பச்சை தமிழன், சரிங்களா? பச்சை தமிழன், எம்மதமும் சம்மதமே என் விஜய்க்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்களே. மே 4ஆம் தேதி என்ன ஆக போதோ தெரிலங்க. எண்ணிக்கை 100, 200, 500, 600, 1000 தெரில. இந்த மைக்கில் மேலே இருக்கிற அந்த ஸ்பாஞ்சை வந்து அப்படியே பறக்க போகுது, அப்படி துள்ளுறாங்க. அவங்க கத்தலே அது மேலே கொஞ்சம் தூரம் கல்ண்டு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேச விட்டாக்க மைக்கை கடிச்சு சாப்பிட்டுருப்பாங்க போல. இந்த அம்மனி சொல்கிறாங்க உண்மையான கிறிஸ்தவன் விஜய் அப்படின்றாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எம்மதமும் சம்மதம்ன்றாங்க. என்னதான் உங்களுடைய அஜெண்டா, அதை சொல்லுங்க. விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய சிலருக்கு என்ன ஒரு மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவ நாட்டு விஜய் இருக்கிறார், அதனால ஒரு கிறிஸ்தவன் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். கிட்டத்தட்ட பாஜக சங்கிகள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எல்லா மதத்திலையும் சில சங்கிகள் இருக்க தானே செய்வாங்க. அந்த மாதிரிப்பட்ட சங்கித்தனமான எண்ணம் தான் இது. ஒரே நேரத்திலேயே உண்மையான கிறிஸ்தவர் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதம் எங்கள் தளபதிக்கு. மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அணில் குஞ்சுகள் எல்லாம் வெளியில் எங்கேயாவது கண்டாக்க இந்த மாதிரி மைக்கை நீட்டி பேட்டியெல்லாம் எடுக்கிறப்போ எப்படி டிப்ரெஷனில் இருக்கானுங்க, என்னென்ன பண்ண போறானுங்க எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. 2 பொம்பளை புள்ள வச்சிருக்கேங்க. குழந்தைங்களை மைண்ட்ல வச்சு அவங்களோட ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சு ஓட் பண்ணுங்க. அண்ட் இந்த 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் நீங்க இன்னும் 20 வருஷத்துல போயிடுவீங்க, சரியா? எங்க குழந்தைங்க இன்னும் 70 வருஷம் 65 வருஷத்துக்கு மேல இங்க வாழணும், சரியா? சோ 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம குழந்தைங்களுக்கு சொத்தையோ நகையவோ நம்மளால வாங்கவும் முடியல, சேர்த்து வைக்கவும் முடியல. ஒரு நல்ல சமுதாயத்தை அவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய சொத்தா கொடுத்துட்டு போகணும். சோ அதனால 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு நமக்கு மாற்றம் வேணும், நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும், இந்த மாற்றத்துக்கான ஒரு படியா நினைச்சு யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுங்க. தேங்க்யூ. திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிறோம். யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம்ல, மாற்றத்துக்கு தானே ஓட்டு போடணும். திமுகவே ஒரு மாற்றம் தான். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தப்போ திமுக தான் மாற்று சக்தி, திமுக தான் இங்கே எல்லாமே. அப்புறம் கலைஞர் அவர்களும் மாற்றங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பயங்கரமாக மாற்றங்கள் கொண்டு வராங்க. இப்போ 2021 இருந்து இப்போ வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டிருக்காங்க. இந்த ஆட்சி காலத்திலே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இனிமேல் ஆள போகிறப்பவும் இன்னும் சூப்பராக எல்லாத்தையும் மாற்றுவாங்க. எங்களுக்கு இந்த மாற்றம் தான் வேணும். ஆகவே நாங்கள் இந்த மாற்றத்துக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். யார் சொன்னது திமுக வந்து மாற்று சக்தி இல்லை, திமுக மாற்றம் இல்லைன்னு? திமுக தான் மாற்றம். திமுகவுக்கே மாற்றம் தான். திமுக கூடயே போட்டி போடும். திமுகவுடைய திட்டங்கள் கூட திமுகவே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். போன தடவை கொண்டு வந்த திட்டங்களை விட இன்னும் அதிகமாக சூப்பரான திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட போட்டி போட்டுக்கிட்டு தான் திட்டங்கள் கொண்டு வருது. திமுகவுக்கு மாற்றம் தான். இந்த மாற்றம் எங்களுக்கு போதுமே. இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களை பெற்றிருப்பாங்கல்ல, இவங்க இந்த சமுதாயத்தில் வளர்ந்தப்போ நல்லா நிம்மதியாக படித்து நல்லா தானே வளர்ந்து வந்திருக்காங்க. இவங்க வாழ்ந்த காலகட்டங்களில், இவங்க வளர்ந்த காலகட்டங்களில் திமுகவும் அதிமுகவும் தான் ஆட்சியில் இருந்திருக்கும். அதே அதிமுக ஆண்ட காலகட்டங்களில் தான் இவங்களும் வாழ்ந்திருக்காங்க, நல்லா இருக்காங்க. இவங்கள நல்லா தான் வளர்த்துருக்காங்க நல்லபடியாக. இன்றைக்கி அவங்களும் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஆனால் இவங்க 2 குழந்தை வச்சுருக்காங்களாம், 2 பொம்பளை புள்ள பெற்றுருக்காங்களாம்.
அதனால அந்த குழந்தைங்களை இப்போ வளர்க்க முடியாதுன்றாங்க. அது எப்படி? இதே கட்சிகள் தான் அப்போவும் ஆண்டுச்சு. அந்த கட்சிகள் ஆண்டப்போ நீங்கள் மட்டும் நல்லா வாழ்ந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் குழந்தைங்க இதை விட நல்லா தான் இருக்க போகுது. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும், அதனால இந்த தடவை விஜய் விட்டுறக்கூடாதுன்றது தான் இவங்க மீன் பண்ணுறாங்க. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மாற்றம் அப்படின்னா திமுக கொண்டு வந்த மாற்றத்தை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மாற்றம் அப்படின்னா அது புரட்சிகரமான மாற்றம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னு சொன்னால் திமுக நீதி கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக நீதி கட்சி இங்கே எவ்வளோ புரட்சி பண்ணியிருக்கு, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்கள். இந்த மண்ணில் பார்ப்பனர்கள் அல்லாத அரசியலை நீதி கட்சி முன்னெடுத்துச்சு. அதுக்கு பிறகு அதை நீட்சியாக திமுக வளர்ந்து வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எல்லா அங்கீகாரங்களையும் கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள்னு எல்லாருக்கும் இந்த சமுதாயத்தில் உரிய அங்கீகாரம், உரிய எல்லா விஷயங்களையும் கொடுத்து, கல்வி, மருத்துவம், சுகாதாரம் எல்லாமே கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியாக பாசிச சனாதன சக்திகள் எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டை அரணாக நின்று காப்பாற்றிக்கிட்டு இருக்கு திமுக. திமுக நீதி கட்சி எல்லாம் பண்ணின ஒரு மாற்றம், இந்த மண்ணில் நிகழ்த்திய அரசியல் மாற்றத்தையும் விஜய் வந்து ஒரு நடிகனாட்டு ஒரு கெரியரில் ஏதோ ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்திருக்காப்புல அப்படின்றதுக்காக அதை விட்டுட்டு அப்படியே இங்கே வந்துட்டாராம். இவர் வந்து இங்கே எல்லாத்தையும் புரட்டி போட போகிறாராம். இதுவும் ஒன்றா? அந்த 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மாற்றம் அப்படின்ற பேரில் திமுக கொண்டு வந்த மாற்றமும் விஜய் இன்னைக்கு வந்திருக்காருன்னு தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பித்து 2 யானை எப்படி தொங்க விட்ட உடனே மட்டும் இந்த மாற்றமும் வந்து ஒன்றா? இதுக்கு பேர் மாற்றம் கிடையாது, இது ஒரு வேஸ்ட் லக்கேஜ். இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாற்றத்தை இதை நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அது கம்ப்ளீட்லி வேற. அது இந்த மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல். விஜய் என்ன மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை பண்ணார்? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் ஏன் வாயை திறக்கலை? கவின் ஆணவ படுகொலை செஞ்சப்போ விஜய் ஏன் வாயை திறக்கலை? பாஜக எதிர்த்து விஜய் எத்தனை தடவை குரல் கொடுத்திருக்கிறாரு? இந்த எல்பிஜிக்கு கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் கூட பாஜகவை ஒன்றிய அரசு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, பாஜகன்னு சொல்லலை. எஸ்ஐஆர் விவகாரத்தில் விஜய் என்ன பண்ணாரு? இந்த எல்பிஜி சிலிண்டர் விஷயத்திலையும் திமுக மேல தான் பழிய தூக்கி போடுறாரு. இப்படி பாஜகவுக்கு எதிரான எந்த அரசியலையும் பண்ணாம விஜய் ஒரு மாற்று சக்தி அப்படின்னா என்ன மாற்று சக்தி தான் நாங்க கேட்போம். பாஜகவால தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் நுழைய முடியாம இருக்கிறதுக்கு காரணம் திமுகவை தவிர வேற எவனும் கிடையாது. அதிமுகவே போய் அடிமையாயிட்டாங்க. பாஜகவை அவங்க முதுகுல தூக்கி சுமந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. திமுக மட்டும்தான் நின்று தெளிவா பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருக்குது. திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அரணாக நின்று பாதுகாக்குது. என்ன பிரச்சனைன்றதுக்காக இங்கே இருக்கிற ஆட்சி மாறணும்? கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏதாவது வந்து பெண்கள் முன்னேற்றம் சார்ந்து இல்லாமல், குழந்தைங்க முன்னேற்றம் சார்ந்து இல்லாமல், பாஜக சங் பரிவார் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மாதிரி, விஸ்வகர்மா திட்டங்கள் மாதிரி இங்கே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்களா? இல்லை என்னத்துக்கு தான் மாற்றம் வேணும்? அல்லையா 50 வயசு இருக்கிறவங்களாம் சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாம். விஜய்க்கு எத்தனை வயசு? 51ன்னு காட்டுதே. விஜய் அவர்களே சேர்த்து தான் சொல்கிறாங்களா? குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொன்னாக்க விஜய்க்கு வாக்களிக்கணுமா? கரூரில் அத்தனை குழந்தைங்க இறந்து போனாங்களே, அவங்களோட எதிர்காலம்லாம் ஏன் விஜயால நாசமாக போச்சு? விஜயால தானே நாசமாக போச்சு. இவங்களுடைய குழந்தைங்க மட்டும் 65-70 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணுமா? ஆனால் இந்த தற்கூரிங்க சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்கள விஜயை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைங்கள சாகடிச்சு அந்த குழந்தைங்க நிமிந்து கூட பார்த்துருக்காது இந்த உலகத்தை. என்னதுன்னே தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது, விஜயனா யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்கள தூக்கி சாகடிச்சிருக்காங்க. இவங்க குழந்தைங்க மட்டும் நல்லா இருக்கணுமா 65-70 வயசு வரைக்கும்? அவன் பெத்த குழந்தைங்கள அவன் நல்லா பார்த்துக்கிறானன்றதை ஃபஸ்ட்டு பாருங்க. அவன் பெத்த குழந்தைங்களே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவன் பெத்த குழந்தைங்களுக்கே நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாதவன் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஆகச்சிறந்த முட்டாள்தனம். எவ்வளோ சுயநலமாக இருக்காங்க பாருங்க. படித்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இருந்த காலத்தில் தான், இந்த திராவிட மண்ணில் தான். இதிலிருந்து மாற்றம் வரணுமா? இதே திராவிட கட்சிகளால் தான் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆனால் இவங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு மட்டும் மாற்றம் வரணுமா? எனக்கு தெரிஞ்சு இவங்க பிள்ளைங்க வாழ்க்கை நாசமாக போகணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்து கூட்டத்தில் கொண்டு வந்து கொல்றது முதற்கொண்டு எல்லாமே இவங்களுக்கு குழந்தைங்க மேலே ஏதோ ஒரு ஓரவஞ்சனை இருக்குதோ அப்படின்றது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் பாட்டனும் மூட்டனும் எல்லாரும் வந்து நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல செழிப்பான ஒரு மாநிலத்தில் நல்லா வாழ்ந்து வளர்ந்து வந்து நிற்கிறாங்க. இதிலிருந்து மாற்றம் வேணும்னா இதுக்கு நேராக மாற்றம் என்னென்னா இதுக்கு நேராக ஆப்போசிட் வந்து நாசமாக போகிறது தான். நாசமாக போகிறது தான் உங்களுக்கான மாற்றம்னு சொன்னால் நீங்கள் அந்த கட்சிக்கே வாக்களிங்க. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.